என்னங்கடா இது பார்த்தீங்களா ஃபுல்லாக மாற்றி வந்துட்டோமா மழை 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 வந்து கடல் சார் தான் குறைஞ்சிருக்கு, இன்னும் 2 பாயிண்ட் அப்படியே இருக்குது. ஸோ இந்த வாட்டி சாதுமா நல்லாவே மைலேஜ் கொடுத்துருக்கு. தயாராக இருக்கிறீர்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் போப்போ கண்டினியூ பண்ணிட்டேன் மட்டும் லாக்கிங்கள. ஸோ நேரம் இல்லை. சார் எல்லோரும் வண்டி ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டு விட்டுங்க, லாங்கில் போகிறப்போ ரைடிங் க்ளவுஸ் ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. லவ் யூ கைஸ். மட்டும் லாக்கிங்க. யோசஃபே அவ்வளோதான் நம்ம இன்னைக்கு. ஓகே யோசஃபே அவ்வளோதான், வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ போய் என் ஃப்ரெண்டை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ராம்நாடு நோக்கி ஒரு பயணம். ஸோ ராம்நாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இப்போ ராம்நாடு போக போகிறோம். 8:15 வீட்டுக்கார சொன்னால் 8:22 ஆயிடுச்சு. என்ன சொல்ல போகிறான்னு தெரில, பார்ப்போம். கிளம்பிட்டாங்க. நீங்கள் கிளம்பினானே தங்கச்சி ஃபோன் அடிக்குது, ஸ்கூலுக்கு போகணும் நேரம் ஆச்சு வாடான்னு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க? அதோட போய் என் தங்கச்சி ஸ்கூலில் விட்டுட்டு நானும் அப்படியே அவனை கூப்பிட ராமேஸ்வரம் போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் வீடியோ குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து 4Kல வச்சுருக்கிறேன். 4Kல 30 FPS வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பெட்ரோல் போடணுங்க. இங்கே ஒரு பாரத் வரும். எப்போயுமே லாங்கில் போகிறப்ப எப்பவுமே பாரத்தில் தான் போடுவேன். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது எதுனாலும் எனக்கு பாரத்தில் போட்டால் மைலேஜ் நல்லா கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் எப்போயுமே நான் லாங்கில் போகிற மாதிரி இருந்தாலும் பாரத்லாம் போடுவேன். ஸோ என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பாரத்தில் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஓகே ஷஃபே, மீதியெல்லாம் நான் வந்து அங்கே போயிட்டு மீதி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காலையில் இங்கே நல்ல மழை. ஸோ அதனால் என்ன போன்னு தெரில. ஒரு டைருக்கு தான் கேமரா மாட்டிட்டு வந்திருக்கேன், பார்ப்போம். ஹெல்மெட்டுக்கு ஒரு பூச்சி போயிடுச்சுங்க. சரி ஷஃபே, ஸோ அவனை ஏற்றிட்டு இங்கே ஒரு பாரத் இருக்கா, ஸோ இதில் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்புவோங்க. நான் மீதியில் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஷஃபே அவ்வளோதான், அன்பன் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். அவனை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அம்மா வா. சரி சரி, அவ்வளோதான் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் அப்படியே மண்டப கேம்பில் போய் பெட்ரோல் போட வேண்டியது. நம்ம எக்ஸ்ட்ரீமை பொறுத்தளவு ரியர் சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பட் என்னென்னா இந்த ரோட்டில் ஒரு லைன் மாதிரி போட்டுருப்பாங்க மஞ்சள் கலரில். அதில் வண்டி விடுறப்ப மட்டும் நம்ம கடை தனியாக அந்த இதுவே பின்னாடி உள்ளவங்க ஒரு மாதிரி இருக்கும். வயிறுலாம் அடி வயிறுலாம் பிடிக்கும். அது நம்ம வண்டியோட கம்ப்ளைண்டா இல்லை அந்த மஞ்சள் கோட்டில் வந்து ஸ்லோவாக ஓட்டணுமா ஒன்றும் புரிய மாட்டுக்கு. சஸ்பென்ஷனே மாற்றியாச்சு, ஷோரூமில் சொல்லி சரியும் பண்ணியாச்சு. அப்படி இருந்துமே அந்த மஞ்சள் கோட்டில் விட்றப்ப மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. சரி சார், அவ்வளோ பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பிட்டு தான். இங்கேருந்து ராம்நாடு வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வரும். இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குது யோசஃபே. காலையில் வேறு மழை பெஞ்சிச்சா, அப்படியே ஒரு மாதிரி இப்போ சில்லுன்னு இருக்குது வெயிலுக்கு. பட் ஓவர் வெயிலாக இல்லை, மழை பெஞ்சிருக்கனால ஒரு மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்கனால அப்படியே நானும் என் ஃப்ரெண்டு அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு பாரத் பல்க் வரும். எப்பவுமே நான் இங்கே தான் பெட்ரோல் போட நல்லாயிருக்கும். ஏன்னு தெரியல, எனக்கு பாரத்தில் போட்டால் மட்டும் மைலேஜ் நல்லா கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதே மாதிரி
வரிசையாக போகிறாங்கப்பா. ஆமாண்டா. ஸோ இண்டிகேட்டரை போட்டாச்சு, மிரரை பார்த்தாச்சு, அப்படியே சைடு விட வேண்டியதுதான். பாவம் ஒரு காக்கா செத்து கிடக்கு. ஆமாடா. ஸோ முன்னூறு பெட்ரோல் போட்டாச்சு, அவ்வளோதான் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ஸோ இப்போ 3 பாயிண்ட் காட்டுது பெட்ரோல். இங்கேருந்து ராமநாதபுரம் 33 கிலோமீட்ரு, நாகப்பட்டினம் வந்து 244 கிலோமீட்ரு. இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு என்ன பிளான்னா, இவனுக்கு வந்து ஆல்ரெடி பாஸ்போர்ட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டான். இப்போ ஒரு ப்ரூஃப் கொடுக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அதனால் போயிட்டு உடனே வர மாதிரி தான் பிளானு. பரவாயில்ல யோசப், நைட்டு மழை பெஞ்சது நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:12 ஆகுது. ஸோ ஆனால் கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குங்க. எப்படி சொல்ற, வெயிலும் அடிக்காமல் மழையும் அடிக்காமல், ஹில்ஸில் மழை வச்சு ஹில்ஸில் வண்டி ஓட்டுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. இப்போ லைட்டாக வெயில் போடுது, அதுவும் பின்னாடி லைட்டாக அடிக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:18 ஆயிடுச்சு. ஸோ உச்சப்புலிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ராம்நாடு அவ்வளோதான் வந்துடுவோம். 10 மணிக்கெலாம் போனேன், எங்களுக்கு போயிடலாம், அதுக்குள்ளே பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. வெயில் இப்போ தான் லைட்டாக போடுது. அவங்களுக்கு முன்னாடி போகிற வண்டி நிழலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் லைட்டாக வெயில் போட்டுக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து கன்னியாகுமரி 274 கிலோமீட்ரு, திருநெல்வேலி வந்து 192 கிலோமீட்ரு. போங்க ஒரு நாள் எல்லா மொத்த இந்தியா மேப்பே சுற்றி வரோம். அதுக்கப்புறம் வேர்ல்டு ரைடு போகிறோம். அதுக்குள்ளே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கான் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டால் மட்டும்தான் என்னால் இப்படி ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூஸாக கொடுக்கவும் முடியும். எனக்கு வீடியோ கொடுக்குறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. மயில் ஆமாம், கரெக்டாக வண்டிக்குள்ள வர்ற மாதிரி வந்து பறந்து போகுது. நீங்கள் நோட் பண்ணிங்க தெரியல, எனக்கு கேமரா லெவலில் கேட்சப் ஆச்சுன்னு தெரில. கரெக்டாக வண்டிக்குள்ளே வர்ற மாதிரி வந்து பறந்துருச்சு. அதான் ராம்நாடு கிட்ட வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:33. ரைட் சைடு போனால் மதுரை 120 கிலோமீட்ரு, தூத்துக்குடி வந்து லெஃப்ட் சைடு 130 கிலோமீட்ரு.
என்ன பிரச்சனை, நம்ம வண்டியில் வந்து பின்னாடி உள்ள டயர் வந்து அழுக்கே ஆயிடுச்சு. ஐ மீன் டயர் தேஞ்சு போச்சு, டயர் மாற்றணும். அதனால் க்ரிப்பே இருக்க மாட்டேங்குது. பின்னாடி வீல் மட்டும் தனியாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. வண்டி ஒரு ஹை ஸ்பீடில் போகிறப்பையும் சரி, சடனாக பிரேக் அடிக்கிறப்பையும். சீக்கிரம் டயர் மாற்றணுங்க. நான் இதோட பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனதில்லைங்க. எங்கள் வீட்டில் அப்ளை பண்ண தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் தான் வேண்டாம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் எல்லாமே இப்போயே அப்ளை பண்ணிக்கிறேங்க. காலேஜ் முடித்தோடனே 18 வயசு ஆகிடுச்சா, ஓட்டு கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பான் கார்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, பாஸ்போர்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு சேஃப்டிக்கு. நான் என்ன எடுக்காமல் இருக்கேன். போன வாரம் தான் எங்கள் அண்ணன் போயிட்டு இருந்தான் பாஸ்போர்ட்டுக்கு. நான் எடுத்ததுக்கப்புறம் எடுப்போம்னு வச்சுருக்கிறேன். போகிறோமா இல்லை ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுருக்கணும் கைஸ் எல்லாமே. ஏன்னா திடீர்னு தேவைப்படுறப்ப போய் அப்போ போய் அலைய முடியாது. நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு ரைடு போவோம், சுற்றி பார்க்க போவோம். அப்போல்லாம் திடீர்னு போய் எடுக்க முடியாதுல்ல. ஸோ இருக்கிறப்ப எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், டைம் இருக்கிறப்பயே. என்னங்கடா இது? நினைக்கிறேன் தானா ஆதி வந்துட்டோமா? மழை 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 வந்து அது போஸ்ட் ஆஃபீஸாக தானே இருக்கு. ஆமாம். அப்படி தள்ளி நிப்பாட்டு, அங்கிட்டு போ, நேராக போ. வேற இடத்துல நிப்பாட்டலாம். எல்லாரும் சேரா இருக்கு. இது அங்கிட்ட இடம் விட்டு வரேன். ஓகே சார். மழை ரொம்ப பெஞ்சிருக்கும் போல, விளைச்சேரம் இருக்குது. என்ன மழை பெஞ்சு அப்படி யோசஃபே அவ்வளோதான். பாஸ்போர்ட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அவனுக்கு. அப்படியே 2 பேர் கிளம்ப போகிறோம். ஸோ இங்கே தாங்க போஸ்ட் ஆஃபீஸில் தான் பாஸ்போர்ட் இது முடிஞ்சிச்சு. என்னடா மாதிரி இருப்பாங்க அந்த ஏரியாவில். ஆமாம், வீடு மாட்டாங்க வீட்டு. அவங்க வீடு தான், சொந்த வீடு. இங்கே நான் போனேன், அதான் வீடு. நல்லா இருக்குல்ல, சுற்றி கொடுக்க அப்படியா? ஆமாம் இருக்கா? ஆமாம், கிளம்புறான். ஆமாம், அந்த கிட்ட இருக்கா? அது எங்கள் அம்மா கிட்ட வரலாம் கிடக்காது. ஃபுல்லாக தராத்து எவ்வளோ கிடக்குது? 2000 ரூபா முதல்ல ராம்நாட்டில் கலெக்ஷன். ஃபோட்டோ எடுக்கணும்.
அந்த இருக்குல ஓடிக்கிட்டு இருக்கு. கையில் பிடிச்சி தரவாடா. என் கையிலலாம் வேண்டாம், நீ வேற ஏண்டா ஒன்றும் தெரியாதுடா. ஓடுது, அது மட்டும் கொடுக்கணும்னு. வச்சுட்டு தான் போனியாடா? சும்மா ட்ரை பண்ணுவோம்னு என்ன ஓடிக்கிட்டு தானே இருக்கு. லாக்க போட்டு ஒரு டப்புனே. யோசப் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தர்காவில் வந்தவங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு கொஞ்சோண்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். சரி, வித்தியாசமான பழம் வாங்கி வாங்க. ஓ அப்போ பாப்பா ஸ்ட்ராபெரி தான் வேணா இருக்கு. அவ்வளோதான், போய் பாஸ்போர்ட் இதெல்லாம் முடிச்சாச்சு. எழுதிட்டு வராங்க. எதுடா? மண்ணை எழுதிட்டு வராங்க. ஆமாம், மண்ணு தானே. மண்ணு தான். பாஸ்போர்ட்டு ப்ரூஃப் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே வந்து உச்சப்புளி தருவாலசை போய் அப்படியே என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்னையா அது காலைல நீ கூப்பிட்டோன்னா அப்படியே ஹெல்மெட் எடுத்து போட்டு வந்துட்டேன். எப்பயுமே உள்ளே இது பண்ணி வச்சுருப்பேன். காலைல அப்படியே எல்லாத்தையும் அள்ளி போட்டு அப்படியே வந்துட்டேன். போராடில் மாட்டிக்கிறோம். எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணிக்க கேமரா? வீடியோஸ் மட்டும் எடுத்தோம்னா வச்சுக்கோவேன், ஒரு பேட்ரி வந்து 80 நிமிஷம் தாக்கு பிடிக்கும் மாப்பிள்ள. அப்படியே தர்காலசை போயிட்டு அப்படியே அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் நோட்டீஸ் போட்டு வச்சுக்கிறோங்க. எல்லோரும் வண்டி ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகிற மாதிரி இருந்தால் ரைடிங் க்ளவுஸு ஜாக்கெட்லாம் போட்டு சேஃப்டியாக ஓட்டுங்க. எல்லாருமே ஜாலியாக இருங்க லைஃப்பில். வேலைன்னு வேலையிலையும் இருக்காதீங்க, அதே மாதிரி வேலை பார்க்காம இருக்காதீங்க. வேலையும் பாருங்கள், லைஃப்பில் அப்பப்போ கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டையும் பார்த்துக்கிறங்க. நாளைக்கு புது உறவுகளை சம்பாதிச்சுக்கிறங்க. சம்பாதிக்கணும், பணம் மட்டும் தான் சம்பாதிக்கணும் இல்லை கைஸ். எங்கடா இன்னும் 2 கோடி இருக்குடோ. யூசஃப் பார்த்தீங்களா, மண்டியில் இதான் ஒன்று சேர் அடிச்சிடும் ஃபுல்லாக. பார்த்தீங்களா ஃபுல்லாக நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போன இடத்துல ஒரு ரோடு சிமெண்ட் ரோடு மாதிரி இருந்துச்சு, அதில் உள்ளது தான். பாப்பாவுக்கு வந்து மிட்டாய் வாங்கிட்டு இருக்கலாம். பாவம் பாப்பா காய்ச்சலில் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, கை வலிக்குதுங்க. கொஞ்ச நாள் இந்த வேலைக்கு போயிட்டுருக்கேன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, அதோட கைப்பெலாம் எப்படி சொல்கிறது புண்ணாயிருச்சு.
மா ம் முன்னாடி ம் என்னன்னு பார்த்துட்டாங்க. ஸோ யூசஃபே இங்கே மண்டபம் பிஸ்மியில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு மிட்டாயை வாங்கிட்டு சாப்பாடெலாம் நல்லா இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் 65 ஒன்று வாங்கினோம். பரவாயில்ல, முடிஞ்சு வச்சுருவானா. யூசஃபே சாப்பிட்டோம். பிரியாணி 150 சொல்லுவாங்க. ஆமாம், இங்கே மொத்தமே 310 ரூபாண்ணே. மொத்தமே 310 ரூபானா பரவாயில்ல. இப்போ ஆமாம், சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு காரசாரமாக இருந்துச்சு பிரியாணி. பீஸு நல்லா வெந்திருந்துச்சுடா. பீஸு நல்லா வெந்திருந்துச்சு. சாதா யூசஃபே பிஸ்மியில் சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. மண்டபத்தில் பீஸும் நல்லா வெந்திருந்துச்சு. ப்ரைஸும் ஓகே தான். சாப்பாடெல்லாம் டேஸ்ட் வேறு லெவலுங்க. வரைக்கும் விட்டாங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கும் மஹிந்திராவில் ஒரு காரை வந்தாங்க சார். ஒன்று ஸ்கார்பியோ என்ன, இல்லாட்டா டார் ராக்ஸு, இல்லைன்னா தாரு. பார்ப்போம் நம்மளுக்கு என்ன கொடுத்து வச்சுருக்குன்னு. இன்னும் இங்கிட்டு மேகமூட்டமாக தாங்க இருக்குது, மழை மேகமூட்டமாக. ஏன்னா இங்கிட்டு வெயில் தெரில. அங்கெல்லாம் வச்சு கொளுத்துருச்சு. ராம்நாட் உச்சப்புலி சைடுலாம் மழை பெஞ்சிருந்துச்சு. பட் மழை பெஞ்சதுக்கப்புறம் வெயில் அடிக்கும்ல, அது இருந்துச்சு. பட்டு மழை மேகமாக தானடா இருக்குது மேலே. இல்லை, காற்று அடிக்கிறது. உனக்கு ஏதாச்சும் 2 கடலையும் அமைதியாக கிடக்கூடாது. யூசஃபே அவ்வளோதான், முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ கேமரா பாதி வழியிலே ஆஃப் ஆயிடுச்சு. நான் கவனிக்கலை, பேட்டரியில் சார்ஜ் இல்லாமல். ஸோ இந்த ட்ரிப்பில் நல்லா மைலேஜ் கொடுத்துருங்க. இருக்கு, நான் உங்களுக்கு மீட்டரை காட்டுறேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாதுமா வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்க போகிறேன். அவன் வந்து எங்கேயோ வெளியே போகிறேன் நாங்கள் அக்காவை கூப்பிட்டு. ஸோ அதனால் அவன் வண்டியை கொடுத்துட்டு நம்மளை அப்படியே வீட்டில் இருக்கிற சொல்லியிருக்கேன். ஸோ அதான் வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவரை இங்கே வண்டி இருக்கப்போ இந்த விளாக்கை முடிச்சிருன்னு சொல்லிட்டு விளாக் எடுத்துருக்கு. ஸோ ஒன்று சார் பெட்ரோல் இதை காட்டுறேன். காலை வந்து 300 போட்டோம்ல. ஸோ 3 கூடு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஓடி இத்தனை கடையில் ஸ்டாப் பண்ணிலாம் செஞ்சோம். அப்படி இருந்தால் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு. இன்னும் 2 பாயிண்ட் அப்படியே இருக்குது. ஸோ இந்த வாட்டி சாதுமா நல்லாவே மைலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 31,764 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.